நீ இவ்ளோ கீழ்த்தனமான ஒரு வேலையை பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல யாழினி. நான் இதெல்லாம் சஞ்சய் மாமா எனக்கு கிடைக்கணும் தான் பண்ண அசோக் மாமா. நான் சஞ்சய் மாமா மேல வச்சிருக்க பாசத்துல தான் இப்படிலாம் பண்ண அசோக் மாமா. எனக்கு சஞ்சய் மாமானா அவ்வளோ பிடிக்கும். அவர் கூட நான் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப என் இடத்துல இந்த பூமாரி வந்து நிக்கிறா. அதை பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதனாலதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். நீ சஞ்சய் மேல பாசமா இருக்க சரிதான். சஞ்சயும் உன் மேல பாசமா இருக்கணும்ல. நீ லவ் பண்ண மட்டும் போதுமா? இல்ல அவன் முன்னாடியே வந்து உன்கிட்ட சொன்னானா நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி? சொல்லு, அவன் உன்கிட்ட வந்து ஐ லவ் யூ யாழினின்னு சொன்னானா? இல்ல மாமா. ஆனா மாமா என்கிட்ட அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். நான் என்னைக்காச்சும் உன்கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்கேன்? இல்ல சஞ்சய் மாமா. அப்ப என்ன நினைப்புல நான் உன்னை லவ் பண்றேன்னு நீ நினைச்சிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படிலாம் பண்ணா மட்டும் நான் பூமாரி விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு எப்படி நீ நினைச்ச? தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சஞ்சய் மாமா. தெரியாம தப்பு பண்றதுக்கு நீ ஒன்னும் சின்ன குழந்தை இல்லையா நீ? எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்க. பூமாரிக்கு எதுவும் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப? அதானே, பூமாரிக்கு எதுவும் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப நீ? நல்ல வேளை அவளுக்கு எதுவும் ஆகல. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு உன்னை நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரிஞ்சிருக்காது. திட்டாம இவள மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? எனக்கு இவள பார்க்க பார்க்க பத்திட்டு வருது. ஏதோ நான் கரெக்டான நேரத்துக்கு வந்து உன்னை காப்பாத்திட்டேன். உன்னை காப்பாத்த யாருமே வரலன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் நீயே கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. ஆகியிருந்தா என்ன ஆயிருக்கும்னு சொல்லுன்னு தான் நான் உன்கிட்ட கேட்டேன். என்னமோ போ. ஆனா இவ பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. பூமாரி என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? அவ உனக்கு பண்ணது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? என்னதான் இருந்தாலும் அவ பண்ணது பெரிய தப்பு பூமாரி. நான் வந்தனால காப்பாத்திட்டேன். நான் வரலன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அந்த ஆள் கொண்டே உன்னை எங்கேயாவது வித்திருப்பான். அங்க உனக்கு என்ன வேணும் நடந்திருக்கலாம். யாரு உனக்கு ஹெல்ப் செய்ய வருவா? இந்த ஊரும் உனக்கு புதுசு. இந்த ஊர்ல உள்ளவங்க யாரையுமே உனக்கு தெரியாது. யார்கிட்ட போய் என்னன்னு ஹெல்ப் கேட்டிருப்ப நீ? பெருசாக்காம எப்படி பூமாரி இருக்க முடியும்? இன்னைக்கு உன்னை ஆள் வச்சு கடத்த சொன்னவ நாளைக்கு நீ தூங்கிட்டு இருக்கும் போது உன் மண்டையில பாறாங்கல்ல போட்டு உன்னை கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இல்ல மாமா, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் மாமா. நான் இப்ப பண்ணதே பெரிய தப்பு மாமா. எனக்கு புரிஞ்சிருச்சு மாமா. நான் இனிமேட்டு பூமாரி அக்காவை தொந்தரவே பண்ண மாட்டேன். நான் பூமாரி அக்காவை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன் மாமா. சி, நாடகம் ஆடாத. உன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு வெறுப்பு வெறுப்பா வருது. எப்படி உன்னால மட்டும் அப்படி நல்ல பொண்ணு மாதிரி நடிக்க முடியுது யாழ்னி? உன்னை சின்ன வயசுல இருந்து அவ்வளோ நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா உன் புத்தி இவ்வளவு கீழ்த்தனமா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல யாழ்னி. உன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு யாழ்னி. நான் உன் மாமான்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு யாழ்னி. மாமா ப்ளீஸ் மாமா, இப்படிலாம் பேசிய மனசு கஷ்டப்படுத்தாதீங்க மாமா. நீ பூமாரிக்கு பண்ணதெல்லாம் உனக்கு கஷ்டமா தெரியல. நான் ஒரு 4 வார்த்தை உன்னை மிரட்டி பேசினதும் உனக்கு கஷ்டமா தெரியுது அப்படிதானே? நான் மிரட்டி பேசினதே உனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா காலையில இருந்து பூமாரி அந்த இருட்டு ரூம்ல அடைஞ்சு கிடந்திருப்பா. அப்பா அவளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். எனக்கு எல்லாம் புரியுது மாமா. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் மாமா. தயவு செய்து என்னை பண்ணிச்சிருங்க மாமா. பூமாரி அக்கா, நான் பண்ணதை உணர்ந்துட்டேன் பூமாரி அக்கா. நான் பண்ணது பெரிய தப்பு பூமாரி அக்கா. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அப்படி பண்ணியிருக்க கூடாது பூமாரி அக்கா. என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க பூமாரி அக்கா. இனிமேட்டு இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க பூமாரி அக்கா. உங்க காலில் கூட விழுகிற பூமாரி அக்கா. சரி ஓகே யாழினி விடு. நீயும் தெரியாம தான் பண்ணிருப்ப. தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்களா? சஞ்சய் மேல வச்சிருக்க பாசத்துல நீ இப்படி பண்ணிட்ட. சரி பரவாயில்ல விடு. இனிமேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத. இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு. இனிமேட்டாவது ஒழுங்கா இருந்துக்கோ. பாத்தியா, இதுதான் பூமாரி. நீ அவளுக்கு அவ்வளோ துரோகம் பண்ணியும் நீ சாரின்னு கேட்ட அடுத்த நிமிஷமே அவ உன்னை மன்னிச்சிட்டா. ஆனா நீ சி
உன்னை பத்தி யோசிக்கவே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. இதனால தான் நீங்க பூமாரி அக்காவை லவ் பண்ணீங்களா? நானும் இதுக்கு முன்னாடி நல்ல பொண்ணாதான் இருந்தேன். நீங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்தனால தான் நான் இப்படிலாம் பண்ணேன். வாயை மூடி யாழினி, திரும்பி திரும்பி பேசிக்கிட்டு இருக்க. வாயை மூட்ட அமைதியா இரு. நான் உன்கிட்ட சொன்னேன் நான் உன்னை லவ் பண்ணேன்னு. 10 வருஷம் கழிச்சு நான் இப்பதான் உன்னைய பாக்குறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட க்ளோஸா தானே மாமா இருந்தீங்க. இப்போ இந்த பூமாரி அக்கா வந்த உடனே அவங்க பின்னாடி போயிட்டீங்க மாமா. அவங்க என்ன சொல்லி உங்களை கரெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் மாமா நீ இப்படி இருக்கீங்க? வாயை மூடிட்டு அமைதியா இருக்க சொன்ன உன்ன. ஏன் யாழினி, வந்த அன்னைக்கு உங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறத நீ பார்த்து உங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு உனக்கு தெரியலையா என்ன? எப்படியும் உங்க வீட்டுல நாங்க 3 நாளைக்கு மேல இருந்தோம்ல, 2 பேரும் க்ளோஸா தானே இருந்தாங்க. அப்படி பார்த்துருப்பியே. அப்பயே நீ வந்து உன் சஞ்சய் மாமா கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களான்னு. எதுக்கு இவ்வளோ பெரிய டிராமாவை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சஞ்சய் மாமா பூமாரி அக்காவை லவ் பண்ணல. பூமாரி அக்கா தான் சஞ்சய் மாமாவை லவ் பண்றதுக்காக சஞ்சய் மாமா பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட நீ? நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு பூமாரிய பலிகாட ஆக்க பாக்குறிய நீ? ஏய் சரி போதும் விடுடா. பாவம் சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிட்டா விடு. இவ்வளவு பெரிய காரியத்தை அசால்ட்டா பண்ணியிருக்கா. நீ என்னடானா சின்ன பொண்ணுன்னு அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. சின்ன பொண்ணுதான் இவ்வளோ பெரிய காரியத்தை அசால்ட்டா பண்ணுவாளா? ஒரு கடத்தல்காரனை பிடிச்சி கையில போட்டிருக்க கோல்டு வளையல் அவன்கிட்ட கழட்டி கொடுத்து ஒரு பொண்ணை கடத்த சொல்லி அவளை வெளியூருக்கு விற்க சொல்லி இதெல்லாம் சின்ன பொண்ணு பண்ணுவாளா என்ன? எங்க இருந்து இவளுக்கு இவ்வளவு தைரியம் வருதுன்னு தெரியல. அத்தை கிட்ட, அம்மா கிட்ட, தாத்தா கிட்ட எல்லாம் இதை பத்தி சொல்லியே ஆகணும். அவங்க எல்லாரும் கேட்கிற விதத்துல கேட்டாதான் இவளுக்கு அறிவு வரும். மாமா தயவு செய்து குடும்பத்துல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க மாமா. எங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீ கொன்னே போட்டுருவாங்க மாமா. ப்ளீஸ் மாமா யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லாதீங்க மாமா. ஊருக்குள்ள என்னோட பேரே கெட்டு போயிடும் மாமா. அப்புறம் எல்லாரும் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க மாமா. தயவு செய்து இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க மாமா. ப்ளீஸ் மாமா. பூமாரி அக்கா சொல்லுங்க பூமாரி அக்கா. ப்ளீஸ் மாமா யார்கிட்டயும் சொல்லாதீங்க மாமா. அசிங்கப்படு. அசிங்கப்பட்டாதான் உனக்குலாம் புத்தி வரும். நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. கரெக்டு தான். எல்லார்கிட்டயும் சொன்னாதான் உனக்கு புத்தி வரும். நம்ம பண்ணது பெரிய தப்பு, இனிமேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. எங்க இருந்து இதெல்லாம் நீ கத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல யாழினி. மாமா ப்ளீஸ் மாமா. அசோக் மாமா ப்ளீஸ் மாமா. சஞ்சய் மாமா ப்ளீஸ் மாமா. இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க மாமா. தயவு செய்து எங்கள் அம்மா கிட்ட அத்தை கிட்டலாம் சொல்லாதீங்க மாமா. ப்ளீஸ் மாமா. அவங்க என்னை ரொம்ப தப்பாக நினைப்பாங்க மாமா. நான் ஏதோ தெரியாமல் உங்கள் மேலே வச்ச பாசத்தில் தான் மாமா இப்படிலாம் பண்ணிட்டேன். தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க மாமா. ப்ளீஸ் மாமா யார்கிட்டையும் சொல்லாதீங்க மாமா. நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ கீழ்த்தனமான வேலை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. தயவு செய்து இந்த விஷயத்த உங்களோடய வச்சுக்கோங்க மாமா. இனிமேட்டு நான் இந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணவே மாட்டேன் மாமா. உங்கள் 2 பேருக்கு நடுவில் வரவே மாட்டேன் மாமா. தயவு செய்து இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதீங்க மாமா. எனக்கு தான் மாமா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க, யாரும் என் மூஞ்சில முழிக்க மாட்டாங்க, எல்லாரும் என்ன அவமானமாக பார்ப்பாங்க மாமா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாமா. தயவு செய்து யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லாதீங்க மாமா. இனிமேட்டு இந்த மாதிரி நான் தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன் மாமா. ப்ளீஸ் மாமா தயவு செய்து இந்த ஒரே ஒரு தடவை என்னை மன்னிச்சு விட்டுருங்க மாமா. பூமாரி அக்கா ப்ளீஸ்க்கா நீங்களாச்சும் சொல்லுங்க பூமாரி அக்கா. யார்கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லி. சஞ்சய் இந்த விஷயம் நம்ம கூடயே இருக்கட்டும் சஞ்சய். யார்கிட்ட இத பத்தி எதுவும் சொல்ல வேணாம் விடு. அவ தெரியாம பண்ணிட்டேன்னா சாரி கேட்டால. இது நம்ம பெரிய விஷயமா ஆக்க வேணாம். நம்ம இந்த ஊர்ல இருந்து இன்னும் 2 நாள்ல 3 நாள்ல கிளம்பிடுவோம். ஆனா அவ இந்த ஊர்லயே தான் இருக்கணும். நம்ம போனதுக்கு அப்புறம் அவளை யாரெல்லாம் எப்படி அசிங்கப்படுத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது சஞ்சய். எதுக்கு தேவையில்லாத வேலை? இத அப்படியே விட்டுறலாம் விடு. என்ன பூமாரி இப்படி பேசிட்டு இருக்க? அவ உனக்கு பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நான் இதை கண்டிப்பா எல்லார்கிட்டயும் சொல்லியே ஆவேன். எல்லா ஊர் மக்களையும் கூப்பிட்டு எல்லார் முன்னாடி சொல்லியே ஆவேன். இவ எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கா, இவ எவ்வளவு கெட்டவன் எல்லாருக்கும் நிரூபிச்சே ஆவேன்.